இப்ப நான் சொன்னேனே இதுக்கு விளக்கு எதுனா உனக்கு புரியுதா? விளக்கு என்னன்னு உனக்கு புரியுதா? விளக்கு என்ன? என்னமா கூத்து கூட்டாங்க. நானே சூட்டு உடம்புக்காரன். அதுக்கும் நான் கை வைக்கிறதுக்கு என்ன பரவாயில்ல. வேலைக்காரங்க தான் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அவர் தலைவரா இருக்க முடியுமா? இல்லைன்னா இந்த ஆளு பஞ்சாயத்தாரா இருக்க முடியுமா? அண்ணக்காரு, பஞ்சாயத்தாரு, கிராமத்தாரு, தலைவரு எல்லாம் அசோசியேஷன் எல்லாம் ஒன்னா குடிக்கணும் அப்படிங்கிறா. ஒரு ஊர்ல 3 நாட்டாரு. ஒரு ஊர்ல 3 நாட்டாரு. 3 நாட்டாரா? முதல்ல ஒரு நாட்டாரு ஊர் சொத்தெல்லாம் அமிச்சு ஒரு அண்ணா கயிறு கட்டிக்கிறாரு. அண்ணா கயிறு. சரி சரி. ரெண்டாவது வந்து நாட்டார் என்ன பண்ணாரு? ஊரு பங்கெல்லாம் யாரை விட்டு 2 கருது வாங்கி போட்டுக்கிறாரு அதுல. மூணாவது வந்து நாட்டாரு அவர் நம்ம மொத்தத்தை ஏறி ஆழமெல்லாம் ஊற்றி வாழ வேலிக்கத்த மரம் ஓனிக்கத்த மொக்கா என்ன காட்டுறாங்க வாங்கி மாட்டிக்கிறாரு. 3 பேரும் ஆளு பண்ணாங்க. 4 பேரும் யாரையாவது ஏற்றி செஞ்சு போட்டாங்க. அந்த ஊர்ல மாட்டை காணும். எப்பாடி இப்போ இந்த ஊர்னா இதுல இந்த மாட்டை காணும். காயலூர்ல மாட்டை காணும். சரி. மாடு பஞ்சாயத்தை கூட்டிட்டான். அப்பா இந்த மாதிரி நாட்டாரா மாடு காணா நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த முதல்ல அண்ணா கயிறு போட்டு ஊர்ல முத பஞ்சாயத்தாரு இந்த அண்ணா கயிறு என்ன பண்ணாரு? சரி தம்பி மாடு இருக்குமா மாடு இருக்குமா உள்ள இருக்கிற அண்ணா கயிறு அவர் காட்டுறாரு. 2 நாட்டாருக்கும் போறாம போச்சு. அந்த நாட்டை அண்ணா கயிறு காட்டாங்க. நம்ம எப்படி காக்குதுன்னு கடுகு வாங்கி போட்டாரு பாரு ஊர் சொல்லி. ஆமா 2வது நாட்டாரு அவரு என்ன பண்ணிட்டாரு? நம்ம எப்படி நம்ம கபாசிட்டி காட்டணும். ஆமா அப்படின்ட்டு தம்பி உன் மாடு இந்த பக்கம் போச்சோம் கருத்து காட்டா நம்ம எப்படி காட்டுறது அவர் யோசிக்கிறாரு. மாடு போச்சா 1 மாடோ 2 மாடோ 3 மாடோ 4 காட்டுறத காட்டுறாரு. காட்டுங்க. இப்போ என்ன இந்த கதை சொன்னேன் நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இதுக்கு விளக்கம் என்ன? கூட்டு சேரலாமா? கூட்டு செவரி ஏறலாமா? கண்ணை வீட்டு மதியத்துக்குள்ள பொம்பளை அடிச்சா முன்னாடி வலிக்க மாட்டேங்குது. சத்தியமா நான் என்ன சொல்றேன்னா ஏன் இந்த சமாச்சாரத்தை சொன்னா கூடுவாரு கூட சேரலாம்னா நம்ம முத சேர்ற பழக்க வழக்கம் ஒழுங்கா இருந்ததுன்னு வச்சுக்க அந்த புள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இல்லைன்னா எங்க மாமா துட்டை கொத்துட்டு என்ன பட்டினி போட்டா இருக்காரு. அது மாதிரி எங்கன்னா தான் போய் படுத்திருக்கோம். அது சேர்ற பணத்துல இருக்கணும். புரியுதா? அது ஒரு புள்ள தெம்ப ஆயிடுச்சு இருக்கிற புள்ளையெல்லாம் காய விட்டுடுச்சு. எல்லாம் ஒண்ணு மாதிரி என்ன பண்ணி தொலைக்கிறது என்னத்த பண்றது? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது நடக்கணுமோ அது நன்காவே நடக்கும். ஆமா நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ அவங்க நினைக்கிறதுலாம் கிடையாது. என்ன நடக்கணும்னு விதி பயணம் இருக்கோ அது நடந்தே தீரும். அழகாக இருக்க முடியாது. பிரம்மதேவன் பிரம்மதேவனை படைக்க பிரம்மதேவன் மொழிவாகத்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி கர்த்தாவாகத்தான் இருந்து இந்த உலகத்திலே உள்ள ஜீவராசி எல்லாம் படைத்தார். அப்படி படைத்த போதிலும் யாவருக்கும் இருக்க முடியாத அத்தனமான மனிதருக்கும் ஒரே மனதானது ஒரே மனது இருக்கவில்லை. 1 கோடி ஜீவராசிகளை படைத்தாலும் அந்த 1 கோடி ஜீவராசிக்கும் ஒரு மனமானதை உள்ள வைத்து படைத்தான். வீடியோ எடுத்துட்டு வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது.